நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே போலீசார் தாக்கியதில் கார் டிரைவர் படுகாயமடைந்தார். ஆலங்குளத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் கார் டிரைவராக உள்ளார். இவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது போலீசாருக்கும் ஆனந்தராஜுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஆனந்தராஜை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் அவரை கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரும்பேடு ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் தங்களை சேர்க்க கோரி மனு கொடுத்துள்ளனர். ஆனால் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டு போட்டு போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தேசிய லோக் அதாலத் இன்று நடைபெற்றது. இதில் குடும்ப பிரச்சினை, காசோலை, மோசடி, சொத்து வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டன. திருவள்ளூர் அருகே உடைப்படுத்தி வீணாகி வரும் குடிநீர் குழாயை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. காட்டுப்பள்ளியில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை உள்ளது. இங்கு தண்ணீர் உற்பத்தி செய்து ராட்சத குழாய்கள் மூலம் சென்னை புழல் நீரேற்று நிலையத்திற்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. இந்நிலையில் உடைப்பு ஏற்பட்டுள்ள குழாய்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கொடிக்கம்பத்தை அகற்றிய நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் துப்புரவு பணியாளர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருச்செங்கோட்டில் தூய்மை தொழிலாளர்கள் பேரவை துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதற்காக நகராட்சி அலுவலகம் முன்பு பிளக்ஸ் போர்டு மற்றும் கொடிக்கம்பம் வைக்கப்பட்டது. ஆனால் அனுமதி பெறாமல் கொடிக்கம்பம் வைத்திருப்பதாக கூறி நகராட்சி நிர்வாகத்தினர் கொடிக்கம்பத்தை அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துப்புரவு தொழிலாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் இருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 4 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அங்குள்ள மாங்காடு பகுதியில் அரசு அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்திய போது கேரளாவுக்கு கடத்தப்படவிருந்த 4 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் அருகே தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் 6வது வேளாண் விளைபொருட்கள் கண்காட்சி தொடங்கியுள்ளது. அங்குள்ள வேட்டாம்பட்டியில் உள்ள தனியார் வேளாண்மை கல்லூரியில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகத்தில் இருந்து முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. கண்காட்சியில் விவசாயிகளுக்கு பயனுள்ள கருத்தரங்குகளும் நடைபெற்று வருகின்றன. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் 7 பேரை விடுதலை செய்ய கோரி விழுப்புரம் அருகே நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சிறையில் இருக்கும் 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்போது வலியுறுத்தப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க கோரி உதகையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் இயற்கையையும் வனம் மற்றும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது குறித்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாரத்தானில் குன்னூர் ராணுவ மையத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன.